Hi guys, welcome back to LLR Views. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் vlog தான். ஸோ இதோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ராயபுரம்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம் கைஸ். வாங்க போகலாம். நம்ம லொகேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஆகும். நம்ம 7:30 கிளம்பிடணும், 8:30 அங்கே ரீச் ஆயிடுவோம் கைஸ். இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகிற ஒன் ஆஃப் த மெயின் ரூட்டு. இதை தாண்டி நிறைய வழியும் இருக்கு கைஸ். இது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் எடுத்தால இந்த ரோடு தான் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு ஈஸியாக வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தெர்மாகோல் பாக்ஸ் வைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ரீசெல்லே சொல்லுவாங்களே, ஸோ இங்கே ஏலத்தில் மீன் எடுத்து கடை போட்டு விற்கிறாங்களே அவங்களுக்கு அதிகமாகவே யூஸ் ஆகுது கைஸ். ஸோ நம்மள மாதிரி ஆட்களுக்கு வீட்டுக்கு எதாவது வாங்க வந்தீங்கன்னா அதுக்கும் பை விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வெட்டுற லெஃப்ட்லேயே இருக்குது. அது இல்லாமல் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ கைஸ் இங்கே பெட்ரோல் பங்க் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா ஸோ போட்டுக்கான டீசல்லாம் போகிறதுக்கு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீசல் மட்டும் தான் கிடைக்கும், பெட்ரோல் இருக்காது. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு அந்த பேக்ஸு கவரு பை எல்லாம் விற்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம காலையில் ஏர்லி மார்னிங் வந்ததுனால பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் எடுக்கல. ஸோ ஒரு இளநீ சாப்பிடுவோம் கைஸ். இங்கே ஒரு இளநீ பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்த விலை எல்லாமே ஏறிச்சு. இளநீ விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபாய்க்கு குடிச்சது இப்போ பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த சிட்டுக்குருவிலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்திரன் பார்ட் 2 படத்தில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிறைய நான் எங்கேயும் பார்க்கல சென்னை சிட்டிக்குள்ளே. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ சென்னை அவுட் சைடில் நிறைய இருக்குது, ஆனால் சென்னை சிட்டிக்குள்ளே நிறைய இப்போ தான் நான் பார்க்குறேன். ஏகப்பட்ட சிட்டுக்குருவி இருந்தது. ஸோ மரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய கூடு, இந்த கோயிலையுமே நிறைய கூடு கட்டி இருந்தது. இது ஒரு நல்ல விஷயம் தான். சிட்டுக்குருவியை பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது சண்டேன்றதுனால. ஓட்டுக்கறவை ஒரு கூட பார்த்தீங்கன்னா 300 ரூபா சொல்லியிருந்தாங்க. 2 கூட எடுத்தா 500 ரூபா. எறா பார்த்தீங்கன்னா ஒரு கூட 400 ரூபா, சேர்த்து எடுத்தா 700 ரூபா. ஸோ இங்கே எல்லாமே கூட கூறு கணக்கு தான் வரும். நம்ம போன டைமில் பார்த்தீங்கன்னா இந்த போட்லாம் நிறுத்துகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் கைஸ். அப்படியே மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லிட்டு தெரியும். இதே நீங்கள் ஏர்லி மார்னிங்லாம் வந்தால் இந்த க்ரௌடு இன்னும் ஜாஸ்தி இருந்திருக்கும். ஏன்னா காசிமேடுக்கு நீங்கள் பெஸ்ட்டு டைம்னா 3 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் க்ரௌடு. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலம்லாம் நடக்கும் இந்த இடத்துல. ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் சீப்பாகவே கிடைக்கும் மீன். அது ஒரு லக்கை பொறுத்துன்னு சொல்லலாம் ஏலத்தில். என்ன மீன் அது? கறிவாலைப்பா, நல்லா டேஸ்டான மீன் வாங்கி போங்க. அதான் இருக்குது கறிவாலையா? நல்லா டேஸ்டான மீன் வாங்கி போங்க. முள்ளு இருக்குமா? நீட்டாக இருக்கும் டேஸ்டான மீன். இப்போ நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும் முள்ளு. எவ்வளோ மக்கா கறிவாலை நீங்கள் யாராச்சும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுப்பாங்க கறிவாலை நல்லா இருக்குமா. ஏன்னா நான் ட்ரை பண்ணது இல்லை. அடுத்த வாட்டி கறிவாலை ட்ரை பண்ணி பார்ப்போம் மக்கா. இது சங்கா நத்தியான்னு சொல்லிட்டு கேட்போம். வாங்க நீங்கள் மீனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கன்னியாகுமரி கேரளாக்காரங்கிட்ட கேளுங்க, புட்டு வைப்பாங்க. எவ்வளோ இந்த சங்கலாம்? 400 சார். 2 மீன் 400. அதான் சொன்னேன், நாளைக்கு வாங்க 100 ரூபா தரேன்ல இருந்தா. நீ ரேட்டு ஜாஸ்தியா? சனி நேரில் நம்ம பிடிச்சி விலை சார் பார்த்து சொல்லுங்க. நான் சனி நேரம் தான் வருவாங்க. டெய்லி கிடைக்குமா? டெய்லி கிடைக்குமா? டெய்லியும் கிடைக்கும். அப்படியா? அது மற்ற மீனுமே டெய்லியும் கிடைக்காது. எவ்வளோ போகிறீங்களா அதில் இன்னைக்கு? 700 ரூபா. 500 ரூபா போடுறது அவ்வளோ. 3 700. 500 ரூபா போடுறது. இது என்ன பாரு? வங்கட பாரியா? குமரை பாரு. அது எவ்வளோ போடுறீங்க? 200 ரூபா. அந்த மீன் கிழங்கு மீன் இன்னும் யாரும் கேட்கல. நான் என்ன சொல்லிக்கிறேன், 200 போட்டுருவேன். முள்ளு ஜாஸ்தி இருக்குங்களா? இல்லை முள் அதிகமாக இருக்கும், சொல்லி தான் கொடுக்கணும். டேஸ்ட் இருக்குமா? டேஸ்ட் அதிகமாக இருக்கும், முள் அதிகமாக இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அந்த மீன். கொள்ள எங்கேயும் தேட தேவையில்லை. கல்யாண சத்திரம் இருக்கா உள்ள? இது என்ன மீன்? உள்ள அது பக்கத்தில் ஒரு தெருவுக்கு போகும். இது என்ன மீன்? இது குருவான. இது 6 மீன் தானே வைக்கிறேன். 7 மீன் வைக்கிறேன். சின்ன மீன் ஒன்று அப்படி வைக்காத 6 மீன் டைம் ஆச்சுன்னா காலி பண்ணா. நீ நினைக்கிற ரேட்டுக்கெல்லாம் வராது. இப்போ எவ்வளோ அது கொடுவாது? அது அப்படியே 500 ரூபா. 7 மீன் என்ன மீன்? இது அதான் காரப்பொடியாக்கா? காரப்பொடி எவ்வளோ போடுறீங்க? 250 200 எவ்வளோ இந்த கனவா? 250 ரூபா போடலாம். அப்படி கனவா எவ்வளோ போடுறீங்கன்னா? கனவா எவ்வளோ போடுறீங்க? 350 ரூபா.
எவ்வளோண்ணா போகிறீங்க லெதர் ஜாக்கெட்டு? 1100 கொடுப்பா 5 மீன். கரவொலி கேளுங்க. கரவொலி எவ்வளோ போடுறீங்க? அது 1000 ரூபாய், அது 1600. பிரான் எவ்வளோ? 1600. பெருசா இது பேர் தான் பார்த்தீங்கன்னா மட்டை சிங்கி இறால்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இது ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். இதில் ஃப்ளெஷ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சனியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உரி சங்கரான்னு சொல்லுவாங்க. இது கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்டல் கிளியராக கண்ணாடி மாதிரி இருக்குது. இந்த சைட்லேருந்து பார்த்தா அந்த சைடு தெரியுன்ற மாதிரி இருக்குது. நான் அவ்வளோ கிளியராக இருந்துச்சு கண்ணை இப்போ நேரில் பார்க்க சொல்ல. ஸோ அந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. தோலை உரிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இந்த சின்ன சங்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட 300 இதே ரெண்டாக எடுத்திங்கன்னா 500. தண்ணி பண்ணா பார்த்தீங்கன்னா அதே தான். கூட பார்த்தீங்கன்னா 300, ரெண்டாக எடுத்து 500. காணாங்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 சொல்லியிருந்தாங்க. சின்ன ஷீலா பார்த்தீங்கன்னா ஒரு கூட 500, ரெண்டாக எடுத்தா 800. பிளாக் வாவல்லாம் பார்த்தீங்கன்னா 800 சொல்லியிருந்தாங்க கூட. இதுனா பெரிய 700 தரேன். 2200 தரேன். 2200 பெரியல. ஒண்ணு வேணும் உங்களுக்கு. சின்ன கடவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கூரை பார்த்தீங்கன்னா 1500. தோல் பாறை பார்த்தீங்கன்னா 800 சொல்லியிருந்தாங்க. இறாலாம் அதே தான் கைஸ் 300 சேர்த்து எடுத்தீங்கன்னா 400 500 போட்டு தருவாங்க. இங்கே கொஞ்சம் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. வாங்க கலவா எவ்வளோன்னு கேட்போம். அது எவ்வளோக்கா போகிறீங்க? கலவா 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 நம்ம ஃபேவரட் ஃபிஷ் புள்ளி கலவா பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபா சொல்கிறாங்க. இங்கே பெரிய சைஸ் மீன்லாம் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. 1800 சொன்ன விலை கேளுங்க தரோம். அது எவ்வளோ போடுறீங்க? கிலோ கணக்கில் பீஸ் பீஸு எவ்வளோ? அது 1800 1500 போடுறோம். மற்ற மீன் மார்க்கெட்டுக்கும் காசிமேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே காசிமேட்டில் எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா ஒன்று கூறு கணக்கு, இல்லை கூட கணக்கு, இல்லை பீஸ் கணக்கு. ஆனால் இதே மற்ற மீன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிலோ கணக்கில் சொல்லுவாங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏலம் நடக்கும். ஸோ அந்த புது மார்க்கெட் கிட்ட ஃபைபர் போட்லாம் இப்பயும் வந்துட்டு தான் இருக்கும். போனால் அதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி கடையிலேருந்து ஏகப்பட்ட இடத்துக்கு சென்னைக்கு சப்ளை ஆகுது மீன்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் மட்டும் கடை இல்லை, உங்களுக்கு ஏகப்பட்ட ஷெட்டு போட்டு கடை மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுவுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் எல்லாமே கிடைக்கும் கைஸ். எங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸ் பாக்ஸு அது எல்லாமே கிடைக்கிது தெர்மாக்கோல்லையே. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் ஃபேக்ட்ரியும் பக்கத்துலேயே இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஐஸ் வேணால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வீட்டுக்கு நீங்கள் மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா புது மார்க்கெட் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மார்க்கெட் சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்ரஷரு. ஸோ இதில் ஐஸ் வந்து பாராக போடுவாங்க. உங்களுக்கு க்ரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தூளாக கீழே கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுவாங்க எல்லாருக்குமே இங்கே இருக்க லோக்கல்ஸ்க்கு. இங்கே பக்கத்தில் ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு தான் வந்திருக்கு கரைக்கு. ஏகப்பட்ட போட் நிற்கும் இந்த இடத்துல. இன்னும் அந்த போட்டில் ஒன்றும் வரல போல். வந்திருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஃபுல்லாக போட்டாக தான் இருக்கும். ஸோ ஏகப்பட்ட போட் இனிமேல் தான் வரும் கைஸ். அந்த போட்டில் வரப்பே பார்த்தீங்கன்னா ஏலம் விட்டுருவாங்க. அங்கேயே ஏலம் விட்டு அதுக்கப்புறம் தான் கரைக்கே வருவாங்க. இதுக்கு மேலே இது என்னன்னு தெரியுதா கைஸ்? இது இன்னுமா யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்குது. இதை பார்த்தாலே ஒரு டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வரும் கைஸ். இதுதான் கட்டுமரம். இதை நீங்கள் கடலில் போட்டிங்கன்னா கவுந்து போகாது, மேலே தான் மிதக்கும். ஸோ நீங்கள் அதில் ஏறி பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலாம். புது மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட் மாதிரியும் இப்போ எல்லாமே இங்கே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. நம்ம காசிமேட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட கடை வந்துடுச்சு. மீன் மட்டும் வைக்கல. இப்போ கருவாடுலேருந்து பார்த்தீங்கன்னா கோலமாவுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஸ்வீட்டு இது தான் அட்லாப்போன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்கருவோட காய வச்சுருக்காங்க. ஸோ இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நல்லா காஞ்சிருக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவோடு இருக்குது. புது மார்க்கெட் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கருவாட்டு கடை தான். இங்கே உங்களுக்கு எல்லா வெரைட்டி கருவாடுமே கிடைக்கும் போல. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் செக்ஷன். ஸோ இங்கே கீழே உட்காந்து தான் கட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்கள் லேடிஸ் தான் கட் பண்ணுவாங்க. ஜென்ட்ஸ் கட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருக்காது, உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த கருவாட்டு கடை பார்த்தீங்கன்னா அந்த புது மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. சின்ன கடை மாதிரி வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எறா கருவாடுலேருந்து சொரா கருவாடுலேருந்து எல்லா கருவாடுமே கிடைக்குது. வஞ்சரம் கருவாடு கிடைக்குது, சென்னாக்குனி கிடைக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோலா மீன் கருவாடு எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க கருவாடில். ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு கருவாடு தேவைன்னா இவங்க கடையில் கூட வாங்கிக்கலாம் கைஸ். இதுனா மீன் புளி புளியாக இருக்குது. நம்ம ஃபிஷ் மார்க்கெட் வாக்கில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மீனோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா அடியில் போடும். ஆனால் இந்த காசிமேடை பொறுத்த வரைக்கும் அப்படி போட முடியாது. ஏன்னா இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எடை கணக்கில் எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழை கணக்கு தான். என்ன மீன் காது? இந்த மீன் பேர் என்ன சொன்னாங்கன்னு சரியாக கேட்கல. இந்த மீன் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க பார்க்கலாம். இந்த முழுக்குறே 500 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இதில் 200 ரூபாய்க்கு மட்டும் கேட்குறாரு. அதில் 200 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு போட் வந்திருக்கு. ஸோ இந்த போட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மடவ மீன் தான். எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா லைவாக இருக்குது. இது இப்போ பார்த்தீங்கன்னா ஏலம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஏலம் போயிட்டுருக்கு. இது ஏலம் விடுறப்ப நம்ம இதையும் பார்ப்போம். இப்போ அந்த ஏலத்தெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எறா கேட்டிருக்காரு, ஜம்போ எறாவா. ஆனால் அவர் 1 கிலோ கேட்டார். இங்கே காசிமேல என்ன பிரச்சனை, கிலோ கணக்கில் தர மாட்டாங்க, கூறு கணக்கு தான். ஸோ நம்ம கேட்டு பார்ப்போம் எறா எவ்வளோன்ட்டு. எறா எவ்வளோக்கா போகிறீங்க? 1200. இது என்ன எறா? இது வெள்ளை எறா, கடல் எறாவா? அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏழை எடுத்து சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நெத்திலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இப்போ தான் வாழை மீன் வந்திருக்கு. நெத்திலி பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக. இந்த சின்ன போட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் பிடிக்க மாட்டாங்க. இந்த சின்ன போட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பெரிய போட்லேருந்து கரைக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு மட்டும்தான். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஏன்னா இந்த போட் வச்சுலாம் இவ்வளோ மீன் பிடிக்க முடியாது. ஸோ இந்த மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிக்க சொல்ல மிக்சடாக தான் இருந்திருக்கும். அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து அதை கழுவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷு தான். ஸோ கழுவுன அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த போட்டில் வந்ததே பார்த்தீங்கன்னா பாதி ஏரா லைவாக இருந்துச்சு, நண்டுலாம் கூடமே லைவாக இருந்துச்சு. அதில் பாதி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா லைவாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த சின்ன போட்லேருந்து நீங்கள் மீன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தர மாட்டாங்க. இதை இவங்க பார்த்தீங்கன்னா ஏலம் விட்டுறவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே இருக்க வந்து அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த போட்லேருந்து வந்தால் அந்த ஏலக்காரர்கிட்ட தான் இந்த மீன் போகும். நீங்கள் ஏலக்காட்டிலேருந்து ஏலம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்ககிட்ட டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா இந்த மாதிரி ஏலத்தில் எடுக்கிறப்ப இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இது தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேட்டு இந்த மீனை வர சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனால் யாருமே கொடுக்கல, எடுத்துகிட்டு போய் அடுக்க தான் ஆரம்பித்தாங்க. இந்த நெத்திலி பார்த்தீங்கன்னா 2500 ரூபா சொல்லியிருந்தாங்க கூட. அதை பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க 1500 ரூபா கேட்டாங்க, கொடுக்கல. ஸோ அந்த எறா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கூட பார்த்தீங்கன்னா 3000 ரூபா, அந்த சின்ன பச்சை கலர் கூட பார்த்தீங்கன்னா 1500 ரூபா சொல்லியிருந்தாங்க ஒரு கூடியும். நீங்கள் காசிமேடு வரீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ரேட் நல்லா அடித்து பேசி வாங்க தெரியணும். அப்படி இல்லைனா மீனோட விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜாக ஒரு நாலேஜ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏலம் எடுக்கிறப்ப. ஸோ இது தெரியாமல் வந்தீங்கன்னா ஏல ரேட்டில் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் பார்கெயின் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு நீங்கள் வாங்கணும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற குவான்டிட்டிலாம் இங்கே ஏலத்தில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்காக தான் இருக்கும். ஸோ ஒரு நீங்கள் நெத்திலி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கூட 2000 ரூபா, அதை வாங்கி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா கலப்பு மீன், அதுவே பார்த்தீங்கன்னா 2000 ரூபா சொல்கிறாங்க கூட. இறாலாம் 6000 5000 ரூபா போகுது அந்த ஒரு கூடை ஃபுல்லாக. ஸோ அவ்வளோ எடுத்து நமக்கு வாங்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வீட்டுக்கு வாங்கினா இந்த இடம் செட் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா நல்ல டீலாக நமக்கு தெரியல. ஏன்னா இந்த பச்சை கலர் கூடையில் இருக்கா பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொல்லி முடிச்சிட்டார் ஒருத்தர். நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியாக இருந்துச்சு. 1000 ரூபா சொன்னாங்க, 1200 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பீஸ் 1000 ரூபா வந்தோம். ஆனால் நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முடிச்சிட்டாரு அதை. நீங்கள் வீட்டுக்கு வாங்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இங்கே வராதிங்க. ஏன்னா இங்கே பல்க்கு குவான்டிட்டி எடுக்கிறவங்கள கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னா பல்காக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி வீட்டுக்கு தனியாக வாங்கினா வராதிங்க கைஸ். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கடல் வெள்ளாளின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அப்புறம் கடல் சிப்பிலாம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணி தராங்க. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கிக்கிறாங்க கைஸ், ஃப்ரீ கிடையாது. நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் அவங்களே க்ளீன் பண்ணி தராங்க. ஸோ இவங்ககிட்டே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஏன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க புதுசாக க்ளீன் பண்ணால். ஏன்னா அவங்களுக்கு அது எல்லாமே தெரியும் எந்தெந்த பார்ட்ஸை ரிமூவ் பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மீன் மார்க்கெட்டில் மீன் மட்டும் தான் விற்கணுமா இல்லை இந்த மாதிரி காய்கறி விற்கலாமா, இது நல்லதா கெட்டதா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ இறா தான் வாங்கலான்னு வந்தேன். ஆனால் வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கூட இறா எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 3 கிலோ இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. 1500 சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அது வீட்டில் போய் செக் பண்ணால் தான் தெரியும் 3 கிலோ இருக்கா இல்லையான்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நத்தை வாங்கியிருந்தோம். நத்தை பார்த்தீங்கன்னா 2 சேர்த்து 300 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. இந்த கட்டிங் ஏரியாவில் தான் உங்களுக்கு அந்த கட்டை அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கும். பெரிய மீன்லாம் அதனால் இங்கே தான் உங்களால் கட் பண்ண முடியும். நீங்கள் அந்த மார்க்கெட் பக்கத்தில் இருக்க கட்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சின்ன மீன் மட்டும் தான் கட் பண்ண முடியும். ஏன்னா அங்கே கட்டெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து தான் கட் பண்ணுவாங்க. ஸோ பெரிய மீனை அங்கே மேக்ஸிமம் கட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பெரிய மீன் எடுத்தால் கண்டிப்பாக இங்கே தான் வந்தாகணும் கைஸ். இந்த கட்டிங் ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா காசிமேடு செல்வம் அப்புறம் மின்னல் ரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேமஸாக நிறைய சேனலில் வருவாங்க. ஃபிஷ் கட்டிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அவங்க இங்கே தான் ஆக்சுவலாக இருப்பாங்க. இப்போ நம்ம போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடவுள் வெட்டிகிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 15 கிலோ இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா அது பெரல் தான் எடுத்துகிட்ருக்காரு அவர். புள்ளி கலவுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட்டான மீன் பிரியாணிக்கு கேட்டிங்கன்னா இந்த கடவுரால்னா. ஏன்னா இதோட மீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உடையாது உங்களுக்கு. இந்த மீனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் அப்புறம் ஃபிஷ் க்யூப்ஸ்லாம் பண்ணலாம். ஏன்னா இந்த மீனை பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் போட மாட்டாங்க, மோஸ்ட்லி பீஸாக தான் போடுவாங்க. இந்த மீனை இவங்க வெட்டி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட்டை பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூவாக பார்த்துடலாம் கைஸ். இந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் வரீங்கன்னா பல்காக குவான்டிட்டியாக வாங்க போகிறீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கு வரலாம். இல்லை கம்மியாக 1 கிலோ 2 கிலோ வாங்குறீங்கன்னா வர்றது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி குவான்டிட்டியில் கிடைக்காது. கம்மி குவான்டிட்டியில் கிடைச்சாலும் உங்கள் லோக்கலில் என்ன ரேட்டு கிடைக்குதோ அப்படி தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஏலத்தில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்குமே லாபமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மார்க்கெட்டுக்கு வர டைம் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 6 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் ரேட் பார்த்தீங்கன்னா ஏலத்தில் எடுக்கலாம். 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய இலைலாம் உங்களுக்கு நடக்காது. சின்ன சின்ன போட்லேருந்து வர இலை தான் கிடைக்கும். ஆனால் 6 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா போட்லேருந்து வரும் மீன் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஏலத்தில் விடுவாங்க. அதே மாதிரி இங்கே சொல்கிற ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. அதனால் நீங்கள் பார்கெயின் பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது தெரியலனா கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அதாவது வீக்கெண்டு சொல்கிற நாளில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் விற்கிறாங்க. ஏன்னா வீக்கெண்ட் சொல்லிட்டு மற்ற நாள் வந்தீங்கன்னா இந்த வீக்கெண்டோட கண்டிப்பாக ரேட் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வீக்கெண்டு தான் வாங்கணும்னு அடம் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் கொடுத்து ஆகணும். ஏன்னா காசிமேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, மேக்ஸிமம் கிடைக்குது ஃப்ரெஷ்ஷாக. இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லைனா அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. ரொம்ப சீப்பாகவே தராங்க. ஃப்ரெஷ்ஷாக இல்லைனா சில கடையில் அதுவுமே சொல்லி கொடுத்துட்றாங்க இது ஃப்ரெஷ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து வாங்கணும் கைஸ். அதே மாதிரி நீங்கள் இந்த செலக்டட் மீன் தான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வந்துடாதீங்க. அங்கே அன்றைக்கி என்ன மீன் உங்களுக்கு சீப்பாக கிடைக்குதோ அதை வாங்கிட்டு போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கைஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இதுக்கு மேலே தான் காசிமேடுக்கு ஃபஸ்ட் டைம் போய் ஃபிஷ் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் ஏகப்பட்ட டிப்ஸ் சொல்லியிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காசிமேடுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாரும் கைஸ். அடுத்து இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் கைஸ். அது நான் என்ன பண்ண மூணு 5 கொடுப்பா.